பெரியவர்களே, தாயமார்களே, ஜோதிட ஆர்வலர்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு நம்ம திக்பலத்தினுடைய சூட்சுமத்தை தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா ஒரு கிரகம் வலிமையாக இருக்கின்றது, அதாவது ஆட்சியாக இருக்கின்றார், இல்ல உச்சமாக இருக்கின்றார் என்றாலும், குரு பார்வை நன்றாக இருந்தாலும், திக்பலம் இருந்தால்தான் அந்த ஜாதகர் அத்துணை பலன்களையும் அனுபவிக்க முடியும். அதாவது ஷட்பலத்தில் முதன்மையான பலம் ஸ்தான பலம், அதற்கடுத்த முக்கியம் பெறுவது திக்பலம். ஆக இந்த திக்பலத்தில் திக் என்றால் திசை என்ற அர்த்தம். இந்த திசையில குறிப்பிட்ட கிரகம் ஒரு திசையில பலம் பெறுகின்றது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா குருவும் புதனும் லக்னத்திலே பலம் பெறுகின்றார்கள். இந்த கிரகங்கள் கிழக்கு திசையிலே வலிமை பெறுவதாக எடுத்துக்கொள்ளலாம். லக்னத்திலே குரு என்ற ஜாதகர் ஒழுக்கமுடையவர், நல்ல சிந்தனைகள் உடையவர், பண வசதி படைத்தவர், நல்ல புத்திர பெறும் பாக்கியம் பெறுபவராக இருப்பார். லக்னத்திலே புதன் இருப்பவர் அறிவாளியாக திகழ்வார், கூர்மையான மதிநுட்பம் உள்ளவர், ஜோதிடத்திலே நல்ல புலமை உள்ளவர். 4ஆம் வீட்டில் திக்பலம் பெறும் கிரகங்கள் சுக்கரனும் சந்திரனும். சுக்கரனும் சந்திரனும் வடக்கு திசையிலே பலம் உள்ளதாக சொல்வார்கள். 4ஆம் வீட்டிலே சுக்கரன் இருக்க பிறந்த ஜாதகர் சுகவாசி, இல்லற சுகம் நிறையாக கிடைக்கும், வாகன வசதியும் கிட்டும். 4ஆம் வீட்டிலே சந்திரன் திக்பலம் பெற்றால் ஜாதகர் நல்ல மன வலிமை படைத்தவர், தாயாரிடம் பிரியமானவர், மேன்மையாக வைத்திருப்பார். தாயாரால் ஜாதகருக்கு அனுகூலம் கிட்டும். 7ஆம் வீட்டிலே சனி திக்பலம் பெறுகின்றார். சனி மேற்கு திசையிலே பலமாக இருக்கின்றார் என்று அர்த்தம். இவர் 7ல திக்பலம் பெற்ற ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். ஆனாலும் வாழ்க்கை துணை நன்றாக அமையும். நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள். இயந்திரம் சம்பந்தப்பட்ட தொழில் லாபம் கொடுக்கும். நீண்ட ஆயுளும் உண்டு. சில பேர் 7ல சனி இருந்தாருன்னா சரியில்லை அப்படின்னு விளக்கிறாங்க. அந்த மாதிரி விளக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நல்ல ஆயுள் பலம் உண்டு, நல்ல வாழ்க்கை அவருக்கு அமையும், எந்திர சம்பந்தமான வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதே போல தொழில் நன்றாக இருக்கும். திருமணம் வேணா கொஞ்சம் காலதாமதமாகலாம். 10ஆம் வீட்டிலே திக்பலம் பெற்றவர் தெற்கு திசையில செவ்வாயும் சூரியனும் ஆகும். 10ல சூரியன் திக்பலம் பெற்றிருந்தால் அரசு வேலை கிடைக்கும், பூர்வீக சொத்து கிடைக்கும், தந்தையார் மேன்மையுடன் இருப்பார், தந்தையினால் அனுகூலம் உண்டு. செவ்வாய் 10லே திக்பலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் அரசு வேலை, மருத்துவம், கட்டிடம் சொந்தமான தொழில்கள்ல நிபுணத்துவம் பெறுவார். சகோதரர்கள் மேன்மையுடன் இருப்பார். ஸ்தான பலம் இழந்த ஒரு கிரகம் திக்பலம் பெற்றது அப்படின்னாலும் வலிமை பெறும் ஆட்சிக்கு பலத்துக்கு நிகரான பலம் அந்த திக்பலம் தரும். திக்பலம் பெற்ற கிரகம் தசையை நடத்தும் போது அதன் காரக பலன்களும் ஆதிபத்திய பலன்களும் வலிமையாக இருக்கும். ஒருவருக்கு லக்னத்துல குரு இருக்காருன்னு வைங்க, குரு திசை நடக்குது அப்படின்னா, இல்ல குரு புத்தி வேற திசையில நடக்குதுன்னா அந்த காலகட்டத்துல வலிமையாக இருப்பார். ஆட்சி பலத்தோடு நல்ல பலம் பெறுவார். ஸ்தான பலம் இல்லைனாலும் காரக பலன்கள், ஆதிபத்திய பலன்கள் நன்றாகவே நடக்கும். ஆக முக்கியமான அந்த திக்பலன் ஒருவருக்கு இருக்கின்றதா, நீங்க கிரக ஆட்சியில் இருந்தாலும் சரி, உச்சத்தில் இருந்தாலும் சரி, குரு பார்வை பெற்றாலும் சரி, இல்ல காரகாதிபதி லக்னாதிபதி நன்றாக இருந்தாலும் திக்பலம் ஒரு அதிர்ஷ்டம் சொல்ல வேணும். அந்த திக்பலம் இருந்தால்தான் எல்லா வளமும் நலமும் எல்லோருக்கும் கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.